அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் சிறந்த ஒருங்கிணைப்புடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அரசியல் அதிகாரம் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களை பயன்படுத்தும் கலாச்சாரம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முடிவுக்கு வந்துள்ளது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான தேசிய திட்டத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மித்தனிய சம்பவத்தில் தேடப்படும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் அங்குடுகொல பெலச பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரிய ஹெகல்பத்ரே பத்மே மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதும் விநியோகித்துள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் விநியோகம் செய்யும் ஒவ்வொரு முறையும் சம்பத் மனம்பேரிக்கு ரூபாய் 6 லட்சம் முதல் 7 லட்சம் வரை வழங்கப்பட்டதாக பெக்கோ சமன் விசாரணையின் போது தெரிவித்ததாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கல்முனை மாநகர சபையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் தொடர்பில் ஆராயும் முகமாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், ஊழல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய வியாழக்கிழமை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அங்கு சென்று பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெந்தர நதியில் மிதந்த அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலத்தை அளுத்கம காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 45 வயது மதிக்கத்தக்கவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் சடலம் பல நாட்களாக பெந்தர நதியில் இருந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக அளுத்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அளுத்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்குக்கு பொறுப்பான தளபதியாக பணியாற்றிய தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த பதவியில் நீடிப்பதால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்படாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய அரசாங்கமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி தேர்தலின் போது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித ரம்புக்வெலவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. 270 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அவர் எவ்வாறு ஈட்டிக் கொண்டார் என்பதை வெளியிட தவறியதற்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கரந்தனியவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக 43 வயதுடைய ஒருவர் தேடப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கெபெல்லகொட பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒரு பெண்ணும் அவரது மகனும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் கரந்தனியவை சேர்ந்த 74 வயதுடைய ஒரு பெண்ணும் 25 வயதுடைய ஒரு ஆணும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் கொலை சந்தேக நபராக அயல் வீட்டில் வசிக்கும் 43 வயதுடைய ஒருவர் மீது காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் அதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள ஏனையின் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன் காயமடைந்துள்ளான். பாடசாலையிலிருந்து பிள்ளையை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு டிப்போ சந்தையில் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பரந்தனிருந்து வவுனியா நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நண்பகல் பாடசாலையிலிருந்து பிள்ளையை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் டிப்பர் வாகனம் மோதியதால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பாடசாலை மாணவன்
காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனம் தப்பி செல்ல முற்பட்ட வேளை வீதியால் சென்ற பொதுமக்கள் டிப்பர் சாரதியை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் டிக்டாக் ஊடாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய துன்னாலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரான 19 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை பொது பரிசோதகரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் 666 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் குற்றங்கள் தொடர்பாக நேரடியாக அடையாளம் காணப்பட்ட 16 பேர், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 218 பேர், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 156 பேர் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 49 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோர்வுட் நியூலிகம பகுதியில் நேற்று காலை அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி எதிர் திசையில் பயணித்த காருடன் மோதிய விபத்தில் பலர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த 6 பாலர் பாடசாலை மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் விபத்தில் காயமடைந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற உதிரிப்பாகம் காருடன் மோதியதில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராவதால் தன்னை கைது செய்வதை தடுக்க வேண்டும் என கோரி உதய கமன்பில தாக்கல் செய்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் உதய கமன்பிலவை கைது செய்வது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். குருநாகலில் 2 பிள்ளைகளுக்கு இடையேயான சண்டையை தடுக்க முயற்சித்த தாய் துரதிருஷ்டவசமாக பிள்ளைகள் வீசிய கல்லில் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் மகள் மற்றும் பேரன் ஆகியோர் கோகரிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்பாகமுவ பகுதியில் வசித்து வந்த 80 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயொருவரே நேற்று முன்தினம் கொல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையேயான வாக்குவாதம் சண்டையாக மாறியுள்ளது. இருவரும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். தனது சகோதரர் மீது வீசிய கல்லால் தாய் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முகத்தில் கல் தாக்கப்பட்டதால் மயக்கமடைந்த அவர் சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்குமான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்றும் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலியில் அம்பலாங்கொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெதம்பாக்க பிரதேசத்தில் உள்ள ரயில் கடவையில் ரயிலில் மோதி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்தனர்.
இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் காலி பூசா பிரதேசத்தை சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபர் என போலீசார் தெரிவித்தனர். வயோதிபர் ரயில் கடவையை கடக்க முயன்ற போது ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.